ஒரு டீ. சாரே மில்க் சாயாவோ பிளைன் சாயாவோ? பிளைன். ஓ சாதாவோ மசாலாவோ? சாதா. டவராவோ கிளாஸோ? கிளாஸ். கப்போ சிங்கிளோ? சிங்கிள். ஓ சாங்கோ லைட்டோ? மீடியம். சுகரோ கருப்பட்டியோ? சுகரு. சுகர் ஜாஸ்தியோ கம்மியோ? யோ குடுக்க போறது அரை கிளாஸ் டீ. இதுக்கு 1000 கேள்வியா? கேரளாக்கு வந்த கையோட எனக்கு கேடி ஆகிறது. சாரே உள்ளூரோ வெளியூரோ? எப்ப அவன் டீயே வான நாளை விடு. காலங்கத்துல பைத்தியத்துக்கு மாட்டேங்குது. சாரே எந்த பிரச்சனை? உன்ன பைத்தியம்னு சொன்னேன். വളരെ சந்தோஷமான. சந்தோஷமா? கேரளாவில் பைத்தியத்துக்கு வேற மீனிங்க. ஏதோ பட்டம் கொடுத்த மாதிரி சந்தோஷப்படுறான். பைத்தியம். நல்ல மரணம். எப்ப சவம் எடுத்து எப்ப குளிச்சு எப்ப சாப்பிடுறது? இப்பவே மணி 4 ஆச்சே. ആ കിളവന്റെ മകൻ വരണ്ടേ? கிழவருக்கு மகனுக்கானா? நான் பார்த்தது இல்லையே. 10 വയസ്സിൽ അവൻ ഒളിച്ചോടി പോയി. പിന്നെ 15 വർഷം കഴിഞ്ഞ് തിരിച്ചു വരുന്നു. 10 வயசுல ஓடி போய் 15 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தா எப்படி அடையாளம் தெரியும்? 10 വയസ്സിൽ വളരെ കുള്ളനായിരുന്നു. ஆனா இப்ப நல்லா வளர்ந்திருப்பான்ல. അവന്റെ കണ്ണ് വലിയ കള്ളന്റെ ലക്ഷണമാ. சார் எந்த ஐயோ டீ கடை. என்ன சாரே பயந்து போய்? எந்த விஷயம்? இந்த அட்ரஸ் எங்கன்னு தெரியுமா? ഈ വിലാസമോ? ഞാൻ അറിയും. தெரியுமா? அப்ப சொல்லுங்க. ഈ അഡ്രസ്സിൽ இந்த அட்ரஸ் தாயா? யாரை நோக்கணும்? ஆணோ பெண்ணோ? பத்தியா நீ ஆரம்பிச்சிட்ட? அச்சனோ மகளோ? யாரா இருந்தா உனக்கு என்ன அட்ரஸ் என்னன்னு சொல்லு. ஈரோடு போய் திருச்சி வரணுமாக்கும். இப்பதான் நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன். மறுபடியும் ஈரோடு திருச்சி கோயம்புத்தூர் ஏன் அது பாரு? இல்ல சாரே, ஈரோடு போய் ஓ இந்த ரோடு போய் திருச்சி வரணுமாக்கும். திரும்பி வரணுமா? ஐயோ ஐயோ. சரி யார்? இல்ல இல்ல தாங்க தன்னால உரிச்சா. திருண்டியா? யோ யோ. ஐயோ ஐயோ. ஐயோ நல்லா இருக்குமா? நல்லா இருக்கியா? ஏமா ஏமா. டேய் போடா டேய். டேய் நல்லா இருக்கு. ஐயோ எங்கடா? என்ன பண்ண போறீங்க? ஐயோ ஐயோ ஐயோ. அவங்க போறீங்க. டேய் டேய் என்ன கூச்சமா இருக்கியா? விட்டுறியா? குளிரையா? பச்சை தண்ணியா நான் சுடுறியா? ஐயோ ஐயோ. அட பாய்ங்களா சில்ல விடு. ஐயோ ஐயோ. എടാ നിർത്തടാ. മുട്ടയടിക്കുന്നത് നമ്മുടെ കുടുംബ വഴക്കമല്ല, അറിയോ? மொட்டை இல்லையா? தலை தப்பிச்சிருப்பா. പക്ഷേ കാത് കുത്തും. என் பேர் சின்ன பாண்டிங்க. ஊரு தமிழ்நாடு. பொழப்புக்காக இங்க வந்தேன். கையில சட்டியை கொடுத்தானுங்க. കുറച്ച് പേശാതെ വാടാ. எப்படி பேசாம வர்றது? എടാ யோ போயா வயிற்று. கேளுங்க எங்க ஊர்ல நான் எத்தனையோ பேர் காதைய பூசி வச்சிருக்கேன். இவனுக்கு என்னன்னா என் காதைய குத்தி எனக்கே வளையிட்ட மாட்டானுங்க. நீங்க எல்லாம் மலையாளம் பேசுறீங்க, நான் தமிழ் பேசுறேன். நான் எப்படிங்க இந்த ஆளுக்கு புள்ளியா முடியும்? എനിക്കറിയാം നിന്റെ അച്ഛൻ തമിഴനാണ്. இதுதான் நம்ம ஆளுங்க கிட்ட எங்க போனாலும் கொடி நாட்டுவாங்க. நிறுத்தடா, மறிச்சு போது எந்த அச்சன்? இத முதல்ல சொல்லிட கூடாது. சட்டியை நான் கையில பிடிச்சுக்கிறேன். இந்த அப்படி நான் கர்மாதிக்கு வரேன். ஐயோ ரொம்ப விடாது. ஐயோ பாப்பா ஏன் ஆச்சரியப்படுற? நானும் தமிழன் தான், பொழப்புக்காக மலையாளம் பேசுறேன். இந்த அட்ரஸ் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படி இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? ஓ இதுவா? வரவழையில ஒருத்த மாட்டி விட்டான். சாமிநாதன் இங்க தானே இருக்கான், அவனை கூப்பிடுங்க. இங்கதான் தங்கி இருந்தாரு. வேலை விஷயமா பம்பாய் போயிருக்காரு. வர 1 மாசம் ஆகுமே. ஐயோ இல்லையா? அவனை நம்பி தான் கேரளாக்கு வந்தேன். இங்க உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் உள்ள இருக்கிற உங்க பொண்டாட்டி பொண்ணு தான். சாமிநாதன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க. ஊருக்கு புதுசு வேற. அவன் வர்ற வரைக்கும் அவன் ரூம்லயே தங்கிங்களேன். அவன் வந்து அனுப்பிச்சிருவீங்களா? அதை பத்தி அப்புறம் யோசிப்போம். இந்த மாங்காய் எல்லாம் எண்ணி வச்சிருக்கீங்களா? இடிஞ்சா அதானே வேற. 1 2 ஐயோ ஐயோ துண்ட காணுமே. இப்படியா நான் வெளியே வந்து ஐயோ എന്താ സാറേ നിങ്ങൾ ഇവിടെ?
இன்னெல்லாம் எல்லாருக்கும் துண்டு கொடுத்தில்லே இன்னும் எனக்கு தரும். அது ஏமா கேக்குற? இருந்த ஒரு துண்டியை தாராத்து உட்காந்துருக்கேன். அந்த லுங்கி கொஞ்சம் எடுத்து போட, உனக்கு புண்ணியமா போயிடும். ഓ ലുങ്കിയോ? അതെ. വലിയ ലുങ്കിയാ. ഞാൻ വരാം. ஐயம்மா, ஐயோ எம்மாடி, அது புது லுங்கி. யாரும் இல்லாம தனியா வந்து கட்டலான்னு பார்த்தேன். அதையும் எடுத்துன்னு போயிட்டியா? மான சுத்தம். என்ன உனக்கு துண்டு வேணுமா? எல்லாம் தீர்ந்து போச்சு போ. ഏയ് ഇവിടെ വരൂ. வர முடியாதுமா, வர முடியாது. பொசிஷன்ல இருக்கேன். എന്താ ഇത്? ഇവിടെ ഒരു പെണ്ണ് കഷ്ടപ്പെട്ട് വിളിക്കണ, നീ വരാത്തത്? നീ എല്ലാം ഒരു മനുഷ്യനാ? ஆதி மனிதன். ஒண்ணும் போடலாமா, சுத்தமா இருக்கிறேன். അയ്യോ പരവായില്ല, ഇവിടെ വരൂ. பரவாயில்ல, வருவான். மோசமான பொண்ணா இருக்கு நீ. பாஷை புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? என் துண்டு தண்ணியில போயிருச்சு. தாவணியை போட்டு கட்டிக்கிட்டு வரேன். ஐயோ கடவுளே கடவுளே. கடவுளே கடவுளே. அதே அதே. அட, கேரளாக்கு வந்து கூட நம்மள சூப்பர் ஸ்டார் தான் காப்பாத்துறது. இந்தா. அப்பாடா. திரும்பிக்குமா? ஓ, வண்டி மாட்டிச்சா? அதான் தாராள மனசு. பாண்டிங்கிறது நான் தான். தம்பிக்கு தமிழ்நாடு தானே? ஆமாண்ணே. இந்த அன்போட அண்ணன்னு கூப்பிடுறது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தவிர வேற யாருக்கு வரும்? ஏன்னா நம்ம ஊர் விட்டு இங்க வந்து வேலை செய்றீங்க? அது ஒரு பெரிய கதை தம்பி, அத பின்னாடி சொல்றேன். உங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு, இந்தாங்க. இதுல ஒரு கையெழுத்த போடுங்க. பரவாயில்ல. இதுல ஏதோ எழுதிருக்கு, படிச்சு பாருங்க. வரட்டுமா? புத்திய காட்டுற பத்தியா? பணத்தை கூடியா? அதுதான் தம்பி, அவசர செலவு, கொஞ்சம் கைய வச்சுட்டேன். கைய வச்சிட்டியா? இப்ப நான் உன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை அடியா? தம்பி, நான் நேர்மையானவன், நாணயமானவன், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். ஆமா. உன் புறம் எனக்கு எதுக்கு? பணத்தை எடு. இதுல கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? சட்டப்படி நீங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க. ஆஹா. ஏற்கனவே ஒரு கண்ணு இடமா இருக்கு, இன்னொரு கண்ணு இடமா இருக்குள்ள, பணத்தை எடு. என்ன தம்பி மிரட்டுறீங்க? உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தது, அதுல ஒரு 200 ரூபாய கைய வச்சுட்டேன். திருப்பி கொடுத்துட்றேன். அப்படி முடியலன்னா உங்களை மாதிரி 4 பேர்த்த கைய வச்சாவது கொடுத்துட்றேன். ஒண்ணு கேட்டீங்களே, நீ ஏன் தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு டிரான்ஸ்பர் ஆனேன்னு? இல்ல இல்ல, நானே தெரிஞ்சுக்கிட்டு, நீ கிளம்பு. கேரளாக்கு வந்து இதே சிரிப்பு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 காணுமே. இங்க இருக்கா? 13 14 15. வணக்கம், வாங்க போஸ்ட். அண்ணே, இந்த போஸ்ட்ல இருக்கிறதே வேஸ்ட். என்ன சலிச்சுக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்லண்ணே, நீங்களும் ஒரு தமிழன், நானும் ஒரு தமிழன். அதனால என்ன? இல்ல, நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு எப்பவுமே பிரச்சனை. என்ன பிரச்சனை? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 300 ரூபாய் கடனா கொடுத்தா உதவியா இருக்கும். இப்பதான் சரக்கு வாங்க கொடுத்து அனுப்பிச்சேன். நீங்க மனசு வச்சா கொடுக்கலாம் அண்ணே. மனசு இருக்கு, பணம் இல்லையே. அண்ணே, நீங்க அப்படி சொல்லப்படாது. நீங்க அப்படி கேட்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கு. பேனாவை கொடும். இந்தாரும், கையெழுத்து போடும். என்ன பாக்குறீங்க? பணத்தை வாங்காம கையெழுத்து போட்டதா என் சரித்திரத்திலே கிடையாது. அதுதானே எனக்கும் பிரச்சனை. நான் கையெழுத்து வாங்காம பணம் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. பெரிய காந்தி நேரு, உனக்கு ஒரு சரித்திரம் தரித்திரம். என்னைக்கு பணத்தை கொடுத்துருக்க நீ? கையெழுத்த போடும். மாட்டேன். என் பேனாவை கொடும். இப்ப கடைசியா கேக்குறேன், இதுல ஒரு கையெழுத்து போட போறீங்களா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், பணத்தை கொடும், கையெழுத்து போடுறேன். பொல்லாத காந்தி நேரு கையெழுத்து வருது, உங்க கையெழுத்த நானே போட்டு போறேன். பேப்பரை குடியா. இந்த அப்படி ரெசிப்ட பிறகு வழிய விடு. போஸ்ட். நீ வேஸ்ட், நீ வேஸ்ட்.